நம்ம சோலார் சிஸ்டத்துல இப்போதைக்கு 8 பிளானட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம் தான். ஆனா ஒரு காலகட்டத்துல ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் 9வது பிளானட்டா நம்ம சோலார் சிஸ்டத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை சில காரணங்கள் சொல்லி டிராப் கேட்டகரி போட்டாங்க. அது வேற டாபிக். பட் இப்போ வரைக்கும் 9th பிளானட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா சயின்டிஸ்டுங்க வந்து பிலீவ் பண்றாங்க. அது சம்பந்தம் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட இந்த 9th பிளானட் சம்பந்தமா ஒரு தடயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அது பாசிபிள் தான் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. அப்போ 9வது கிரகம் இருக்குது அப்படின்னா அது எங்க இருக்கும், அது எப்படி இருக்கும், நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களுக்கும் அதுக்கு என்ன மாதிரியான தன்மையோட ஒத்துப்போதமா இருக்கும், இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் விடை தரும் விதமாக தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி நீங்க வெல்கம் பேக் அண்ட் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். மனிதன் கண்டுபிடிக்காத ஒரு கிரகம் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அது எப்படிடா மனிதன் கண்டுபிடிக்காத கிரகம் இருக்க முடியும்? இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச கிரகங்கள்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம பூமி இருக்குல்ல, அந்த பூமியை தான் நம்ம இது வரைக்கும் மனிதன் கண்டுபிடிக்காத ஒரு கிரகம். என்னப்பா சொல்கிற, புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக வானத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்து கண்களால் அடிக்கடி பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடியது அந்த காலத்துலேருந்து, அதாவது ஆதி காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா மெர்க்குரி, வீனஸ், அதுக்கப்புறம் மார்ஸ், ஜூபிட்டர், இந்த மாதிரி கிரகங்களாக இருக்கட்டும், சேட்டனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வானத்தில் வெறுங்கண்களாலே நம்ம இரவு நேரத்தில் பார்த்தோம். ஸோ பார்த்து இதெல்லாம் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே புரிதல் இருந்துச்சு. விதவிதமான ஒவ்வொரு நாடுகளில் இருந்த மனிதர்கள் வேறு வேறு பேர்களில் அழைச்சாங்க. ஸோ அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பார்க்குற கிரகங்களாக இருந்துச்சு. ஆனால் பூமியை மட்டும் நம்மளால் பார்க்கவே முடியாது, ஏன்னா நம்ம பூமிக்குள்ளே தானே இருக்கிறோம். அப்போ பூமி தான் நம்ம பார்த்து கண்டுபிடிக்காத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனிதன் கண்டுபிடித்த முதல் கிரகம் எது அப்படின்னு கேட்டால் 1741 மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கிரகமாக கருதப்பட்டது யுரேனஸ் அப்படிங்கிற 7வது கிரகமாக இப்போதைக்கு சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் தான். இது தொடர்ந்து நெப்டியூன் அப்படிங்கிற 8வது கிரகம் தான் 1846 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து 1930 ப்ளூட்டோ அப்படிங்கிற 9வது கிரகம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது 9வது கிரகம் அப்படிங்கிறது சில காலங்கள் வரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்தோட 9th பிளானட்டாக இருந்தாலும் 2006 IAU வந்து அந்த கூட்டமைப்பில் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அங்கீகரிக்கணும்னா அதுக்கு சில தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கொண்டு வராங்க. அதில் ப்ளூட்டோ ஃபெயில் ஆக 2006 ப்ளூட்டோ பிளானட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டு அது கூட இன்னும் 4 பிளானட்டுகளையும் சேர்த்து ட்ராப் பிளானட் கேட்டகரியில், அதாவது குறுங்கோள் பட்டியலில் வந்து ப்ளூட்டோ வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ வரைக்கும் ப்ளூட்டோ அந்த கேட்டகரியில் தான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் சயின்டிஸ்ட்களோட மனசில் ரொம்ப வருஷமா இந்த 9th பிளானட் அப்படிங்கிற 9வது கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற தேடல் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமாக கடந்த 20 to 25 வருஷமா நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் கிராவிடேஷனல் வேவ்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த அலைவரிசைகளை ரொம்ப வருஷமா சயின்டிஸ்டுங்க வந்து தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய அந்த எட்ஜ் பகுதியும் சொல்லப்படக்கூடிய குவைப்பர் பெல்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில் அதோடைய அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. ஸோ அதோடைய செயல்பாடுகள் இந்த அளவுக்கு விசித்திரமாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளானட் தான் அதோடைய அந்த வேவ்ஸை வந்து கொஞ்சம் வந்து வேறு மாதிரி வந்து நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க. மேபி அங்கே 9th பிளானட் இருக்கலாம். ஸோ நம்ம 9th பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க இப்போதைக்கு வந்து சொல்கிறாங்க. அப்படி உண்மையிலே கண்டுபிடிச்சிட்டாங்களா, எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக கேளுங்க. சயின்டிஸ்டுங்க நம்ம ஊட் கிளவுடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பகுதியை ரொம்ப வருஷமாக தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. இந்த ஊட் கிளவுட் அப்படிங்கிறது ஒரு தியரி தான், அது வந்து நம்ம ரொம்ப வருஷமாக வந்து சயின்டிஸ்டுகள் மனசில் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஊட் கிளவுடில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் சில விஷயங்கள் விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அதோடைய சுற்றுவட்ட பாதையில் மாற்றங்கள் இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு பருப்பொருள் இருக்கலாம், அந்த பருப்பொருளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் 2007 ஒரு பிளானட் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பிளானட்டா ஆஸ்ட்ராய்டா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படலை. பிளானட் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் மட்டும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு இப்போதைக்கு டெம்பரரியாக பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா 2017-201 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்பர்ஸில் மட்டும் பேர் வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய ரொம்ப தொலைதூர கிரகமாக கருதப்படுறது நெப்டியூன் தான். இந்த நெப்டியூன் பிளானட்டுக்கும் நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தூரம். எந்த அளவுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நம்ம சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம்
லைட் அப்படிங்கிறது கூட நம்ம நெப்டியூனை வந்து சேர்றதுக்கு 4.25 மணி நேரம் ஆகும். நம்பர் சொல்லணும்னா சூரியனுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ், அதாவது 4.5 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ லைட்டோட ஸ்பீடே 4.25 மணி நேரம் ஆகக்கூடிய அளவு தொலைவில் தான் நம்மளுடைய நெப்டியூனே இருக்கும்போது இந்த 2017-210 அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரகத்துக்கும் நம்ம சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இப்போதைக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 44 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்து 1630 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஊட்டு கிளவுடுக்கு அந்த பக்கம் தான் இது இருக்குது. சயின்டிஸ்ட்டுங்க இதோடைய சைஸ் எப்போதைக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 700 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இதோடைய அந்த டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு தடவை நம்ம சூரியன் முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு 27,000 எர்த் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வைடாக ரொம்ப தொலை தூரத்தில் இருந்து சுற்றக்கூடிய ஒரு பருப்பொருளாக இது இருந்துட்டு இருக்கு. இதனாலேயே இது ரொம்ப வைடாக வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் ரொம்ப வைடாக இருந்துக்கிட்டு நம்ம சோலார் சிஸ்டத்தில் வந்து சுற்றி வரக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது ஒரு 100 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் இருந்தால் மட்டும்தான் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஓரளவுக்கு கணிச்சு நம்மளால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இப்போதைக்கு இந்த பிளானட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த 2017-210 அப்படின்னு சொல்லப்படுற இந்த பருப்பொருள் கிட்டத்தட்ட 44 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்லேருந்து 1630 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதோடைய தொலைவு அப்படிங்கிறது சூரியன்லேருந்து இருக்குது. இப்போதைக்கு இந்த மே மாத கணக்குப்படி இது 90 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கிறதா வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 90 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்னால 100 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ அதனால தான் நம்மளால் இதை வந்து இப்போதைக்கு வந்து இதை அப்சர்வ் பண்ணி நம்மளால் பார்த்து கண்டுபிடிச்சு சொல்ல முடியுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இது ரொம்ப தொலைவில் போயிடுச்சுன்னா இதை நம்மளால் பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டு வர்றதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சதை வச்சு சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம சூரியன்லேருந்து 100லேருந்து 1000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப வைடாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப விசித்திரமான ஒன்று, அது நம்ம சூரிய குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று கூட நம்ம வந்து ரொம்ப வருஷமாக நம்பிட்டு இருக்கோம், நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையிலே தப்பு. ஏன்னா மற்ற சோலார் சிஸ்டத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ணதை வச்சு பார்க்கும்போது அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வைடாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்கள் சில பிளானட்டாக இருந்திருக்கு. அப்படி சுற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பிளானட்டாக வந்து ரொம்ப வந்து விசித்திரமான ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதலை. அது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒன்றா தான் நம்ம வந்து பார்க்குறோம். அது அப்படி தான் அதோடைய ரிசல்ட்டுகள் நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்துலேயும் ரொம்ப வைடாக ஆர்பிட் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம எந்தக்கு விசித்திரமான ஒன்றுன்னு சொல்லிட்டு முத்திரை குத்தணும். அதுவும் நம்ம சூரிய குடும்பத்தில் ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது, அதுவும் சாதாரண ஒரு நேச்சுரான இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வராங்க. அண்ட் இதை தாண்டி நம்ம சூரிய குடும்பம் உருவான டயத்தில் கூட நம்ம ஜூபிட்டர், சேட்டன் இந்த மாதிரி பிளானட் தான் முதல்ல உருவாச்சு. இந்த மாதிரி மிகப்பெரிய 2 பிளானட் உருவானப்போ அதோடைய அந்த ஈர்ப்பு விசை காலமாக ஒரு உண்டிகோல் மாதிரி சுற்றி விடப்பட்ட சில கிரகங்கள் ரொம்ப தொலை தூரத்தில் இருந்து சூரியன் ஆர்பிட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து அதை அடைஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாமே வைடு ஆர்பிட் ஆப்ஜெக்டாகலாம் வந்து இன்றைக்கி வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ அது பிளானட்டாகவும் நம்ம வந்து அதை அங்கீகரிக்காமல் ஒரு ஆப்ஜெக்டாக வந்து நம்ம வச்சிட்ருக்கோம். அதோடைய டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய 9வது கிரகம் கூட ஒரு வைடு ஆப்ஜெக்டாக வந்து இருக்கலாம். ரொம்ப தொலை தூரத்தில் சுற்றக்கூடிய ஒரு பருப்பொருள் ஒரு பிளானட்டாக இருந்துச்சுன்னா அந்த பிளானட் 9வது கிரகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய அந்த 9வது கிரகம் ஒரு வைடு ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அதோடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 100 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்லேருந்து 1000 ஆஸ்ட்ரானமிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம்ல முன்னாடி, அது கிடையாது. அதை தாண்டி 10,000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் கூட நம்மளுடைய 9வது கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து இப்போ சயின்டிஸ்ட்டுங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 10,000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸுக்குள்ள ஒரு கிரகம் இருக்கலாம், 9வது கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய 9th பிளானட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டுங்க இதன் மூலமாக வந்து சிம்பிளாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதனாலேயே இப்போ இந்த 2017-210 அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாதிரியான தொலைதூர வைடாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணோம். ஹபிள், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜேம்ஸ் டெலஸ்கோப்பெல்லாம் பயன்படுத்தி தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து மங்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து மொத்தமாக நம்ம கண்களுக்கு புலப்படாமல் போகலாம். ஏன்னா 100 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தினாலும் பார்க்க முடியும். ஸோ நம்ம இது வந்து உடனே வந்து இது சம்மந்தமாக ரிசர்ச்சுகளை வந்து பண்ணணும். நம்ம எல்லா டெலஸ்கோப்பையும், அதிநவீன டெலஸ்கோப்புகள் எல்லாத்தையுமே இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச்சுகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து இப்போ எடுத்திருக்காங்க. சரி, சயின்டிஸ்ட்டுங்க எப்படி இந்த 9வது கிரகம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப
ஆணித்தரமாக வந்து பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. அந்த சூரிய குடும்பங்கள் எல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, கடந்த ஒரு 20-25 வருஷமாக. அதை வச்சு பார்க்கும்போது எவ்ரி 1000 ஸ்டார் சிஸ்டத்தில் ஒரு சூரிய குடும்பத்தில் இந்த மாதிரி ஒயிட் ஆர்பிட் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி தொலைதூர கிரகங்களில் ஒரு கிரகத்தையாச்சும் ஒரு ஸ்டார் சிஸ்டம் வச்சிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட ஸ்டார் சிஸ்டத்துலேயும் இந்த மாதிரி ஒயிட் ஆர்பிட் பிளானட் ஒன்று இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளானட் கூட 9th பிளானட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் இது ஏதோ சும்மா காரணத்துக்காக ஒரு தியரியாக மட்டும் சொல்லலை. நிறைய ஸ்பேஸில் ரிசர்ச் செய்யப்பட்ட ஸ்டார் சிஸ்டத்தை பற்றியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டார் கிளவுடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டேட்டாஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நிறைய ஒரு சிமுலேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்கி அதில் கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு தான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாமல், குறைஞ்சபட்ச ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கருத்தையும் முன்வைக்க முடியாது. கொஞ்சமாச்சும் சில விஷயங்கள் ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எவிடன்ஸும் இருக்கணும். ஸோ அதை வச்சு தான் இந்த சிமுலேஷன், இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு தான் அவங்களும் வந்து பிலீவ் பண்ணுறாங்க 9th பிளானட் இந்த மாதிரி ஒயிட் ஆர்பிட் பிளானட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் இது எல்லாத்தையும் வச்சு தான் சயின்டிஸ்ட்டுங்க 9th பிளானட் அப்படிங்கிற ஒன்று இருக்கலாம், அது ஒயிட் ஆர்பிட் பிளானட்டாக தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். 9th பிளானட் இருக்குமா இருக்காதா, இல்லாட்டி ஏதாச்சும் இவங்க சயின்டிஸ்ட்டுங்க வழக்கம் போல் ஏதாச்சும் கட்டுக்கதை விட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.